சென்னை தியாகராய நகர் இல்லத்திலிருந்து புறப்பட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சில நிமிடங்களுக்கு முன்பாக சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலை நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்திற்கு சென்றபோது கழக நிர்வாகிகள், கிறிஸ்தவ பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் என பலரும் உற்சாகமான வரவேற்பை அளித்தார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலய வளாகத்தில் இருந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலை முன்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வணங்கியத காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள் மற்றும் கிறிஸ்தவ பெருமக்கள் உற்சாகமான வரவேற்பை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசு குடில் முன்பாக கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை பெரு விழாவாக கொண்டாட இருக்கிறார்கள். அதன் காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கிறிஸ்தவ பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடி வரும் நிலையில் அஇஅதிமுக சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழா பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலை நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசு குடில் முன்பாக நடைபெற்று வரக்கூடிய கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியவர்களோடு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை பெருவிழாவாக கொண்டாடக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 130க்கும் மேற்பட்ட முதியவர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் பிறப்பு இந்த உலகில் இருக்கிற எல்லோருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிறப்பாக இருந்தது. யாரெல்லாம் அவரை அணுகி வந்தார்களோ எல்லோரும் தங்களுடைய மனதிற்கான மகிழ்ச்சியை பெற்று சென்றார்கள். இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை இங்க இருக்கிற முதியவர்களோடு பகிர்ந்து கொள்ள சசிகலா அம்மா இன்றைக்கு இந்த இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நேரத்தில் ஒரு சிறிய ஜெபம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். எங்களோடு வாழ எங்களை தேடி வந்த அன்பு தெய்வமே, மரியன்னையின் வயிற்றில் கருவாக உருவாகி எங்களில் ஒருவராக எங்களை மீட்பதற்காக இந்த மண்ணுலகில் பிறந்தீர். இதோ நீர் பிறந்த பொழுது எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியாக உம்முடைய பிறப்பு அமைந்தது. இதோ அந்த மகிழ்ச்சியை இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அம்மாவை நீர் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. இதோ அவரோடு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீர் ஆசிர்வதித்தருளும். அவர்களுடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தையும் நீர் நிறைவு செய்வீராக. நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் இவர்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும். இவர்கள் ஆற்றுகிற சமூக பணி உம்முடைய அன்பு பணியாக அமைய நீர் தேவையான வல்லமை, உடல் திடனை நீர் தந்து வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இதோ இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும், இவருடைய திட்டங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவை அனைத்தையும் ஆசிர்வதித்து இவர்களுக்கு வெற்றியை தருவீராக. பயணங்களில் பாதுகாப்பையும் உம்முடைய ஆசிர்வாதத்தையும் என்றும் தங்களுடைய வாழ்விலே இவர்கள் உய்த்துணரச் செய்தருளும். உம்முடைய பிறப்பு இவர்களுக்கு மகிழ்ச்சியாக என்றும் அமைவதாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.